பாருங்கள், நல்லா வந்து பொல பொலன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். தட்டைப்பயிர் வச்சு இந்த மாதிரி பிரியாணி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சிக்கன் மட்டன் எடுத்து தான் நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லை, அட்டகாசமாக ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிர் ஃப்ளேவரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செம்ம கண்டென்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் வச்சு பிரியாணி. என்னது தட்டைப்பயிர் வச்சு பிரியாணி அப்படின்னு தானே சொல்கிறீங்க? தட்டைப்பயிர் அப்படின்னு வேறு சொல்லாதீங்க, எனக்கு அதே தான் வருது. காராமணி வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி சுவையில் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வரும். காராமணி இருந்தால் போதும், ஒரு விசில் விட்டால் பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செம்மையான அட்டகாசமான காராமணி பிரியாணி செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரியாணி மாதிரி அட்டகாசமாக செய்ய போகிறோம். இது வந்து 1 pot ரைஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வெளியே எங்கேயாவது நம்ம இந்த டைமில் இந்த சீசனில் வந்து நம்ம வெளியே நிறைய பிக்னிக் போவோம், டூர் போவோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம விடிய காலையில் செஞ்சுட்டு லஞ்சுக்காக நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். முதல்ல இன்றைக்கி வந்து குக்கரில் செய்ய போகிறோம். இது வந்து பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். குக்கரில் ஒரே விசில் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் லஞ்சு. அதுக்காக வந்து நான் குயிக்காக செய்கிற மாதிரி இன்றைக்கி குக்கரில் ரெடி பண்ண போகிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நெய் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயில் மட்டும் கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லா ரைஸும் நம்ம பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் போட்டு தான் தாளிப்பு போடுவோம். இந்த காராமணி சாதத்துக்கு கடுகு கொஞ்சம் போடுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, சீரகமும் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை நம்ம பிரியாணி அளவுக்கு ரொம்ப அதிகப்படியாக இதுக்கு போட வேண்டியதில்லை. ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் குறைச்சலாகவே போடலாம். கிராம்பு வந்து ஒரு 5 போட்டுக்கிட்டேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு 2 துண்டு சின்னதாக பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, வந்து ஜாதிபத்திரி. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறோம். என்னடா எல்லாத்தையும் எடுத்து போடுறியேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தாளிப்பு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 போட்டுக்கிறேன். இதோட அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸில் தெரியும். நம்ம நார்மலாக பிரியாணி மாதிரி இது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். காஞ்ச மிளகாய், கடுகு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பாதியை கீறி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியே வெறும் ஃப்ளேவர் மட்டும் இறங்கணுன்னா முழுசாக கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே சேருங்க, சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர் வந்து அருமையாக நமக்கு தனிப்பட்டு தெரியும். இது வந்து நம்ம பிரியாணி அளவுக்கு அதிகப்படியாக வெங்காயம் வந்து முறுவலாக வதக்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் ஸ்டேஜ் தாண்டி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு மேலே வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொறுத்தவரை இதில் நீங்கள் பிரியாணிக்கு போடுறதை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ரொம்ப பிரியாணி அளவுக்கு நீங்கள் போடாதீங்க. நீங்கள் நார்மலாக செய்யும்போது பிரியாணிக்கு நீங்கள் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா இதுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கங்க போதும். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் புதினா வந்து பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் குக்கர் மூடும் போது ஒரு பாதி சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த காராமணி கேஸ் ஆகும், சின்ன பிள்ளைங்களுக்கெலாம். அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
இப்போ புதினா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம தக்காளி அரைச்சோ இல்லை வெங்காயம் அரைச்சோ பேஸ்ட் மாதிரி போடக்கூடாது. ரொம்ப வந்து பிரியாணி அளவுக்கு நம்ம ரொம்ப குழச்சி போட வேணாம். அதே மாதிரி தக்காளி ரொம்ப வெந்து மேஷாகி வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ரொம்ப மேஷாகி வரணும்னு இல்லை. ரொம்ப அதிகப்படியான தக்காளி சாறு வந்து நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. நம்ம பிரியாணிக்கு வந்து நம்ம சேர்த்தி போடுவோம், அந்தளவுக்கு வேணாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகா பொடி சேர்த்துடலாம். நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கிறோம், ரெட் சில்லியும் போட்டிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி பார்த்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி தான். நீங்கள் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகா பொடியில் எல்லாமே நம்ம மசாலா போட்டு அரைக்கிறதுனால அது ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். அதால் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து வீட்லேயே அரைச்சது, இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மசாலா கொஞ்சம் எண்ணெயிலே வறுத்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம அரைச்சது வீடியோ இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து நான் சோயா நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 முறை நல்லா புழிஞ்சு அலசி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். நம்ம பிரியாணிக்கு சிக்கன் மட்டன் போடுவோம், அது பதிலுக்கு வந்து நம்ம இந்த சோயா போடும்போது நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் கூட சேர்த்து நல்லாயிருக்கும். இது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மசாலாவில் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். காராமணி வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கிறேன், பாதி அளவுக்கு பாயில் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப் இல்லைன்னா நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சுன்னா அதையும் போடலாம். நான் ஊற வைக்கல, அதால் என்ன பண்ணேன்னா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கிறேன், 50% தான் வெந்திருக்குது. இப்போ இதை சேர்த்துடலாம். சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பருப்பு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்திக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறைய பருப்பு வச்சு சாப்பிட பிடிக்கும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தி கூடுதலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த காராமணி வேக வச்ச தண்ணியை நான் இதில் ஊற்றிடுறேன், இது வேஸ்ட் பண்ண வேணாம். நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் வரும். நான் வந்து வெள்ளை காராமணி எடுத்துருக்கிறேன், நீங்கள் வேணால் கலரும் எடுத்துக்கலாம், எதனாலும் இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு இது இருக்குது, இதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துடலாம். 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். கல் உப்பு தான் நான் போடுவேன் எப்பயுமே, உங்களுக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பும் சேர்த்தாச்சு, மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சீரக சம்பாவிலும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். நம்ம பிரியாணி மாதிரியே தான், பிரியாணி ரைஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸ் வடிக்கும் போது மட்டும்தான் ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைப்பேன். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ வந்து 20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும். சாதம் வந்து எடுத்து நம்ம கிளறும் போது ரைஸ் வந்து உடையும். அதால் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே அதிகப்படியாக போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அரிசி சேர்த்துடலாம். நிறைய பேர் வந்து அரிசி ஊற வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருவாங்க நல்லா ஊறட்டோன்னு. புழுங்கல் அரிசி அதெல்லாம் தான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். இது வந்து அரிசி சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும், அதால் ஒரு 20 நிமிஷம் போதும். நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணோம்னா கரெக்டாக அந்த 1/2 மணி நேரம் சரியாக இருக்கும். நம்ம உடனே தாளிப்பு போட்டோம்னா அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். ரெடி பண்ணும்போது தான் அரிசி ஊற வைப்பேன் நான்.
இப்போ அரிசி சேர்த்தாச்சு. பிரியாணிக்கு நம்ம சிக்கன் சேர்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மீல் மேக்கர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுவோம். இது கடைசியாக கொஞ்சம் போட்டோம்னா இந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிறதும் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கண்டிப்பாக போடுங்க. அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் தெரியாது. கடைசியாக போடுறது வந்து செமையாக ஃப்ளேவர் இறங்கும். அதால் தான் பாதி நான் எண்ணெயில் வதக்கிட்டு பாதி வந்து அப்படியே போட்டுருவேன். இப்போ மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து குக்கரில் தம் போடுறது எப்படின்னு. வந்து நல்லா கொதித்து தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருவேன். ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து விசில் தூக்கி விட்டுருவேன். அப்போ வந்து சாதம் கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லா ப்ரெஷருமே நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொல பொலன்னு சூப்பராக நம்ம தம் பிரியாணி மாதிரி அப்படியே வரும் பக்காவாக. அப்படியே திறந்துடாதீங்க. விசில் நல்லா எடுத்துட்டு ப்ரெஷர் இறங்கினதும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ப்ரெஷர் வந்து இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். வா இப்போ வந்து பாருங்கள் சூப்பர் எம்மியாக வந்திருக்குது. நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துடலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக இருக்கும். குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள். அடி பிடிக்கல. நல்லா வந்து நம்ம சேர்த்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா எல்லாம் இந்த மீல் மேக்கர் எல்லாம் மேலே இருக்கும். அடி கொஞ்சம் கிளறிக்கலாம். நல்லா பாருங்கள் பிரியாணியே தோத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த தட்டைப்பயிரோட கொஞ்சமாக வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்துடுச்சா வாசனை உனக்கு? மேவ் மேவ். நீ பாருங்கள் நல்லா வந்து பொல பொலன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்கும். தட்டைப்பயிர் வச்சு இந்த மாதிரி பிரியாணி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சிக்கன் மட்டன் எடுத்து தான் நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லை. அட்டகாசமாக ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிர் ஃப்ளேவரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நைட்டில் நமக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுதா, டக்குன்னு வந்து தட்டைப்பயிர் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. அது கடகடன் கட் பண்ணி ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த சிக்கன் மட்டன் பதிலுக்கு நம்ம அழகாக நம்ம அந்த மீல் மேக்கர் போட்டிருக்குறோம். அதுவும் நல்ல மசாலா இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து இதையும் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அலசிட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த காரம்லாம் நல்லா இறங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காராமணி பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு எம்மியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.